புதுக்கோட்டை அருகே சாலையோரம் நின்ற காரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்டு பெறலாம். ஷேக் அப்துல்லா, என்ன நடந்தது? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில என்ன சொல்லப்படுது? திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே இளங்குடிப்பட்டி என்ற கிராமம் உள்ளது. அந்த இளங்குடிப்பட்டிக்கு அருகேதான் நகர சிவமடம் என்ற ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்திற்கு இரவிலிருந்து ஒரு கார் ஒன்று, அதாவது வேகனார் கார் ஒன்று நின்று கொண்டு இருந்துள்ளது. அந்த கார் யாருடையது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்துள்ளது. அப்போது அந்த நகர புரியும் அடைக்கலம் என்பவர் இன்று காலை அந்த காரை பார்க்கும் பொழுது காரினுடைய முன்பக்க கதவு, ஜன்னல் கதவு திறந்திருக்கிறார். அதன் வழியாக பார்த்துள்ளார். அப்போது இருவர் அங்க அதுல முன்பகுதியில் இருவர் சரளமாக இருந்திருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த காவலாளி அடைக்கலம் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நமனசமுத்திரம் காவல்துறையினர் காரை திறந்து பார்த்த போது அதில் அம்மா, அப்பா, அவர்களுடைய மகன், மகள் மற்றும் மாமியார் என 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சரளமாக கிடந்தது காவல்துறையினருக்கே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. மேலும் அந்த காரை சோதனை செய்து பார்த்த பொழுது காரில் கடன் தொல்லையால ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாங்க அனைவரும் தற்கொலை செஞ்சு கொண்டோம் அப்படிங்கிறது எளிதாக காவல்துறையினர் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் அந்த அவங்க கார்ல சரளமா மீட்கப்பட்டிருக்காங்களா, அதே போல அவங்களுடைய எந்த பகுதியிலிருந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. அந்த காரோடைய பதிவு எண்ணை கொண்டு பார்க்கும்போது அந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர்னு காட்டுது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவங்க எங்கிருந்து எங்கே வந்தாங்க, அவங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை, எந்த கந்துவட்டி உள்ளிட்ட கடனை வாங்கி அதனால இவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது காவல்துறையினர் தொடர்ச்சியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலும் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில காரிலே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கடன் தொல்லையால தற்கொலை செய்து கொண்டது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எந்த இதுக்கும் ஒரு தற்கொலை தீர்வு ஆகாது என்று இருந்த போது இவங்க கடன் தொல்லையால கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை செஞ்சு கொண்டது தெரிய வந்துள்ளது. பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. இருப்பினும் இந்த தற்கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் அவர்களுடைய சடலத்தை கைப்பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. தற்போதுதான் சம்பவ இடத்திற்கு அந்த கைரேகை நிபுணர்கள் உள்ளிட்டோர் வந்திருக்காங்க. அதே போல அந்த சடலமான 5 பேரையும் மீட்டு கொண்டு போறதுக்கு அரசு அமரர் ஊர்தியும் வரவழைச்சிருக்காங்க. தற்போது காவல்துறையினர் சம்பவ இடத்துல அந்த தற்கொலை செஞ்சு கொண்டதுக்கான காரணம், மேலும் அவங்க யார் என்பது குறித்து தீவிர விசாரணையும் செஞ்சிட்டு இருக்காங்க. நன்றி ஷேக் அப்துல்லா, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.